ஹalleluya. ஒரு வழியை அடைக்கும் போது அந்த வழியையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒரு வழியை மனுஷன் அடைக்கும் போது அந்த வழியே பார்த்து பார்த்து ஏங்கி 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 அங்கேயே தரிசனத்தை இழக்க கூடாது. ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து உடனே உங்களுடைய கண் எங்க போகணும்னு சொன்னா நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த 9வது நாள் நீங்க ஒரு வார்த்தையை மறக்க கூடாது. என்ன வார்த்தை மறக்க கூடாது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட். ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வியா, ஒரு இடத்துல தோல்வின்னு தெரிஞ்ச உடனே சிலர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து, சிலருக்கெல்லாம் ஒன்று போதும், ஒரு பிரச்சனை போதும், அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். ஒரு நெகட்டிவ் போதும் அவங்க வாழ்க்கையை முடிச்சிடும். இல்லை நான் கஷ்டம்தான் பாஸ்டர், 24 மணி நேரத்தையும் அந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? அந்த சோதனையை நான் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ வருத்தமாக தெரியுமா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவீங்களா? ஒரு ஏசேக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துருவீங்களா? ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே இருந்துருவீங்களா? என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு ஏசேக்க அனுமதிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் ஒரு சித்தனாவை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாரு. அது கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் ஏசேக்க அனுமதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சித்தனாவை அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும். ஆனா அந்த ஏசேக்கு கிடைக்கலன்றதுக்காக, அந்த சித்தனா கிடைக்கலன்றதுக்காக ஐயோ இத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு வீணா போயிடுச்சே, இத்தனை வருஷத்தினுடைய நேசம் வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் பாடுபட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சேன்னு சொல்லி அந்த ஒண்ணுலயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போலாமா? யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா இன்றைக்கு பேசுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். ஒரு சித்தனாவுக்கு முன்னாடி நீங்க இருந்துட்டீங்க, ஒரு ஏசேக்கு முன்னாடி நீங்க உடைஞ்சு போய் நீங்க கிடக்குறீங்க. அந்த ஏசேக்க உங்களால தாண்ட முடியல, அந்த சித்தனாவை உங்களால தாண்ட முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா பேசுறாரு, அந்த ஏசேக்க விட்டு நீ வந்தாதான், அந்த சித்தனாவை விட்டு நீ வந்தாதான் நீ ரகபோத்தை பார்க்க முடியும் மகளே, ரகபோத்தை பார்க்க முடியும் மகனே. நீ ஏசேக்க விட்டுட்டு வெளியே வாங்க, சித்தனாவை விட்டு வெளியே வாங்க, அதை தூக்கி போடுங்க. அது இல்ல, அது ஏசேக்கு முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல, சித்தனா முடிஞ்ச உடனே உங்க லைஃபே முடியல. கர்த்தர் ஒரு ரகபோத்தை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு ரகபோத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எழும்பு, போராடி, ஹalleluya, நில்லு. ஆமே, நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பார்வோனுடைய படைகள் உன்னை பார்த்து நடுங்கிற அளவிற்கு கர்த்தர் சொல்றாரு. ஒரு தோல்வி அல்ல, ஒரு அவமானம் அல்ல, ஒரு விழுகை, அந்த விழுகை அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான். உலகத்திலே ஆண்டவருக்காக வல்லமையாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பலவீனம் இருந்தா கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்துச்சு தெரியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை. வியாதியோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் அவமானத்தோட தான் சிலர் மேற்கொண்டாங்க, சிலர் மன வருத்தத்தோட தான் மேற்கொண்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க கடந்து போறாங்கன்னு கூட அவங்க சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி, ஏசேக்க தாண்டி, சித்தனாவை தாண்டி ரகபோத்தில் அவங்க வந்ததுனால தான் அநேகர் அவர்களை குறித்து பேசுகிறார்கள். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் என்கவுண்டர் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து கர்த்தரிடத்துல பேசுறாரு. இல்ல, அந்த ஏசேக்கு இருக்கட்டும், அந்த சித்தனா இருக்கட்டும். ஆனா ஒன்று, நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ரகபோத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஏசேக்க விட்டுட்டு, அந்த சித்தனாவை விட்டுட்டு ரகபோத்துக்கு வந்து ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு இருக்கீங்க? ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்தனாவில் வெறுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அண்டோம். ஹalleluya, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் நம்புறேன் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பிரேயருக்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஏசேக்குல இல்ல, சித்தனாவுல இல்ல, ரகபோத்துல ஜெயிச்சிருவீங்க. நீங்க ரகபோத்துல ஜெயிக்கும் போது ஏசேக்குல இருக்கிற உங்களை வெறுத்த அந்த நபர் வரும், சித்தனாவுல நீங்க பாடுபட்ட அந்த காரியம் திரும்ப வரும்.
திரும்ப வரும். ஹalleluya. ரகபோத்துல ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ரகபோத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு சித்தனா திரும்பி வரும். ஹalleluya, 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 ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட சத்தமா இயேசுவே என்னை எழுப்பு, இயேசுவே என்னை எழுப்பு. சத்தமா சத்தமா சத்தமா. இயேசுக்கு அடைச்சு வைக்க முடியாது, சித்தனா அடைச்சு வைக்க முடியாது. வெளியே வா லாசருவே வெளியே வான்னு சொன்னது மாதிரி கர்த்தர் நிறைய பேருடைய கையை பிடிச்சு இன்னைக்கு வெளியே கொண்டு வராரு. அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வா, அந்த சோதனையை விட்டு வெளியே வா, அந்த அவமானத்தை விட்டு வெளியே வா, அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வா. அதை தாங்கக்கூடிய பலன் தருவார், அதுல தப்பிச்சு கொடுக்கக்கூடிய வழியை செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி அவர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் தாங்கிட பலன் தருகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இன்றைக்கு எனக்கான ரகபோத் ஆரம்பிக்கட்டும். சத்தத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களே 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 கைவிட மாட்டா. எங்கள் இயேசு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது. அந்த ஊர்ல வந்த ஒரு பையன், அவனுடைய பின்னணி யாருன்னு கூட தெரியாது, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ ஒரு விதத்துல அவரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. ஆனா இந்த ரூத்து கல்யாணம் பண்ண அந்த சூழ்நிலையில மாமனார் இறந்து போயிடுறாரு, இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு, தன்னுடைய கொழுந்தனானே இறந்து போயிடுறாரு. எப்படி இருக்கும்? தங்கச்சியினுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தனக்கு நேசித்த மாமனார் ஆம்பளைகளே அந்த வீட்டுல ஆம்பளைங்களே இல்லை, 3 ஆம்பளைங்க இருந்தா 3 ஆம்பளைங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? அது வந்து கொஞ்ச நாளைக்குள்ள, கொஞ்ச பீரியடுக்குள்ள இது எப்படி ஒரு சகோதரி தாண்டுவா? எப்படி ஒரு லேடியால தாண்ட முடியும்? என்னதான் இருந்தாலும் இந்த ரூத்துக்கு வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது மாமியார்கிட்ட போய் என்ன மாமி செய்யலான்னு கேட்டா, உங்க அப்பா வீட்டுக்கு போ, ஏதாவது 2வது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை, என் கூட நீ வந்து என்ன பண்ண போற, நான் என்ன பிள்ளைய போய் தர முடியும், அதனால என் கூட வந்தா உனக்கு ஹோப் இல்லை. இந்த ரூத் வந்து ஏசேக்க பார்த்துட்டாங்க, சித்தனாவை பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க, உங்க கூட நான் வருவேன், உங்க கூட நான் வருவேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன், உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரியாது, பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்ற வார்த்தையை வேதத்திலேயே மூத்த ஆட்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு முன்னாடி 3 ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தவங்க தான் இந்த ரூத்து. பிரதர், ஒரு மரணத்தை பார்த்து நீ உடைஞ்சு போயிருக்கிறீங்களே, ஒரு மரணத்தை பார்த்தே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஒரு தங்கச்சியினுடைய மரணம், ஒரு அண்ணனுடைய மரணம், ஒரு அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணம், கூட பிறந்த யாரோ ஒருத்தருடைய மரணம், ஒரு ஃப்ரெண்டோட மரணம், உன்னை ஒண்ணுமே இல்லாம உன்னை சுருட்டி ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சிருச்சுல்ல. ஒரு பிள்ளையினுடைய மரணம், 10 மரணத்தை பார்த்தவன் தான் யோபு. 10 மரணத்தை பார்த்தவன், அடக்கம் பண்றது கூட கிடைக்கலங்க, சரீரம் கூட மூஞ்சிய கூட பார்க்க முடியலங்க.
தன்னுடைய பிள்ளைங்க கடைசியில் எப்படி இருந்தாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியல. அத்தனை பேரும் ஒரு வீட்டில் சந்தோஷமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பக்கமும் காத்தடிச்சு மொத்தம் வீட்டுக்குள்ள விழுந்து அத்தனை பேரும் அங்க செத்து போறாங்க. அந்த பிள்ளைகளை அடக்கம் பண்றது கூட டைம் இல்லை. ஒரு நாள் விட்டு, ஒரு வருஷம் விட்டு ஒவ்வொருத்தனா இறந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க சாகுறாங்க. ஒரே நாள்ல அத்தனை ஒட்டகங்களும் மடிஞ்சு போகுது. ஒரே நாள்ல எல்லாமே போய் அவ்வளவுதான். மேல இருந்த அவனுடைய கீழே உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக நான் ரூபகரணம் பண்ணுவேன். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலையனவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். என் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் வந்து போச்சு? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வந்து போச்சு? ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு. நான் இந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஏன்னா இது உங்க சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு, எனக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணீர் அதிகமா இருக்குது. நீங்க நம்பினவங்க போயிட்டாங்க. உங்க விஷனே அதான், உங்க எழுப்புதலே அதான், உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பே அதான். அதுவே எதிரா நிற்கும் போது, அதுவே உடஞ்சு போகும்போது, அதுவே இல்லாத போது உங்களால நிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த சித்தனாவிலே இருந்துறியா? இந்த ஏசேக்கிலே இருந்துறியா? இந்த ஏசேக்கு உனக்கு போதுமா? இந்த ஏசேக்க பார்த்து பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த சித்தனாவை பார்த்து எத்தனை நாள் அழப்போறீங்க? இந்த ஏசேக்கில் இருந்து எத்தனை நாள் அவங்கள குற்றப்படுத்த போறீங்க? இந்த சித்தனாவில் இருந்து எத்தனை நாள் அவங்களே குற்றப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்க? இந்த ஏசேக்கில் உட்கார்ந்து எத்தனை நாள் துக்கத்தோட உட்கார போறீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு எழும்பு, ரகபோத்துக்கு நேராய் உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரகபோத்துக்கு நேரா எழுப்புதல் அடையட்டும். ரகபோத்துக்கு நேரா உங்களை நீங்க தைரியப்படுத்துங்க. ரகபோத்துக்கு நேரா உங்களுடைய இருதயம் திரும்பட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முன்னானவைகளை ஆமே நினைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து வருத்தப்பட வேண்டாம். இந்த ஃபெயிலியர்ஸை குறித்து உடைஞ்சு போய் உட்கார வேண்டாம். இல்ல, 10 இடத்துல நீதிமான் தோற்று போனாலும் ஹல்லேலூயா, நீதிமான் தோற்று போனாலும் மறுபடியும் நீதிமான் எழும்பி நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருத்தரை தேடி வந்திருக்கிறார். அந்த ஒரு ரூத்துனுடைய அபிஷேகம் இன்றைக்கு கடந்து வருகிறது. ஒரு மனுஷன், ஒரு ஈசாக்கு கர்த்தர் சொல்றார், எழும்பு, கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்துகொள். ஹல்லேலூயா. நீ ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பாகாலுடைய படைகள் தகர்த்து எரியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென். கேளுங்க, அந்த பலத்தை கேளுங்க. இனி உங்களை யாரும் தைரியப்படுத்த வேண்டியது இல்லை. இனி யாரும் உங்களை உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி எந்த செய்தியும் உங்களுக்கு இதை குறித்து வேண்டியது இல்லை. இனி யாரும் உங்களோட அழக்கூடாது. இனி யாரும் உங்களுடைய சோகத்தை விசாரிக்க கூடாது. இனி யாரும் நீங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்றான்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும் தான் கேட்கிறாரு. நீ எதுக்குப்பா வேஸ்ட் பண்ண? ஒரு யோசேப்பு அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே அவனே போயிட்டானா? ஒரு யோசேப்பினுடைய பலவர்ண அங்கிய ரத்தத்தில் தோச்சு கொண்டு விடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடியல. அந்த யோசேப்பை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாரா இல்லையா? மறுபடியும் தந்தாரா இல்லையா? நான் நம்புறேன், அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். முடங்கி கிடக்கவே கூடாது. ஹல்லேலூயா.